இது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வருஷம். பாரம்பரிய முறைப்படி வந்து வீட்டில் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால் பெரியவங்களை கூட்டிகிட்டு வந்து பண்ணிட்டு போகிறோம். இங்கே என்னென்ன பார்த்தீங்க? காவிரி வணங்கி எப்படி சாமி கும்பிட்டீங்க? எப்படி வணங்குறீங்க? எல்லாமே நல்லா இருந்தேன். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். எல்லாமே நல்லா இருக்கு. எங்கேருந்து வரீங்க? பெரம்பலூர். பெரம்பலூர்லேருந்து இங்கே சாமி வரோம். இன்றைய தினம் ஆடி பெருக்கு, ஆடி 18 என்று சொல்லக்கூடிய ஆடி பெருக்கு, பேரிலேயே பெருக்கு இருக்கு. இன்றைய தினம் நம்ம எந்த வேலையை தொடங்கினாலும் பெருக்கமாக ஆகும். அதுவும் காவேரி கரையில ஏன் வரும் அப்படின்னா, கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு. இந்த காவேரி விரஜாசேயம் சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீரங்கத்துல விரஜை நதிக்கு ஈடானது இந்த காவேரி. ஆடி 18 அன்னைக்கு இங்க வந்து குளிச்சுட்டு திருமங்கல்யத்தை புதுசா கல்யாணமானவர்கள் மாற்றிக்கொள்வார்கள். எதனால அப்படின்னா, தீர்க்க சுமங்கலியா இருக்கணும், பெருக்காக இந்த வாழ்க்கை பெருகி நல்லபடியா சகல சௌபாகியங்களோட இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான். இன்றைய தினம் காவேரி கரை புரண்டு ஓடுவாளாம். அப்படி அவ கரை புரண்டு ஓடும்போது அப்படியே அவளுடைய மனதும் குளிர்ந்திருக்குமா. நாம அவளை நாம் வணங்கினோம் அப்படின்னா நமக்கு எல்லா விதமான சகல சௌபாகியங்களையும் நமக்கு கொடுப்பா. இந்த 18 அப்படிங்கிற எண் வந்து மிக முக்கியமான எண். அதற்காக 18 ஆடி மாசம் எப்பவுமே எந்த நல்ல காரியங்களும் செய்ய மாட்டோம். ஆனா ஆடி 18 அன்னைக்கு நம்ம எந்த காரியத்தை தொடங்கினாலும் அது மிக நல்லதாக இருக்கும். ஆடி பட்டம் தேடி விதை. அதனால ஆடி பட்டம் இன்றைய தினம் மிக சிறப்பான விசேஷமானது. அதுவும் ஸ்ரீரங்க அம்மா மண்டபம் அப்படிங்கிறது பெரிய விசேஷம். அதுக்காக இன்னைக்கு தினம் இன்று எல்லோரும் இங்க நிறைய பேர் வந்து கூடி இருந்திருக்கிறார்கள். நீர்நிலைகளை நம்ம வந்து வணங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்திய ஒரு நல்ல நிகழ்வு இது. பஞ்சபூதங்கள்னு சொல்றோம். நீர், நீலம், நீர், காற்று, ஆகாயம்னு பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூதங்கள்ல நீர் கண்டிப்பா வேணும். நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அது போல இன்றைய தினம் இந்த காவேரி அம்மனை நம்ம வணங்கி, காவேரிங்கிறது அகஸ்தியரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நீர்நிலை. காவேரி லோபமுத்ரா தான் காவேரியாக நமக்கு பிரவாகம் எடுத்து ஓடி வருகிறாள். இன்றைய தினம் அவள் பிரவாகமாக எடுத்து வருவது போல நம்ம எல்லோரும் இந்த காவேரியை வணங்கி, கவேர கன்னியே காவேரி மம பிரசிதே அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஸ்லோகம். அது கூட சொல்ல நமக்கு வரல அப்படின்னா, காவேரி அம்மான்னு சொன்னாலே போதும். இப்படி நம்ம காவேரியை வணங்கி, நீர்நிலைகளை வணங்கி, இன்றைய தினம் பொதுவா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அரிசியும் வெல்லமும் கலந்து அதை இந்த நீர்நிலையில போடணும். தூபம், தீபார்த்தம், அப்புறம் காதோலை கருகமணின்னு விற்பாங்க. அதெல்லாம் இதுல போடணும். இதுல போட்டோம் அப்படின்னா இதுல மீன் வரத்து அதிகமா இருக்கும். நீர் நிறைய வர்றதுனால, அந்த நீர் வரத்து அதிகமாக வர்றதுனால அதுல இருக்கக்கூடிய மீன்கள் அந்த பச்சரிசி வெல்லம் எல்லாம் சாப்பிட்டு நமக்கு மிக நல்லதா, அது வயிறு நிறைஞ்சு போய் நம்மள வாழ்த்துமா, நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு. இதுல ஒரு தானமும் வந்துருது. அதனால இன்றைய தினம் காவேரியில எங்கெல்லாம் ஆற்ற நீர்கள் ஓடுதோ அங்கெல்லாம் போய் நம்ம வணங்கி நீர்நிலைகளை போற்றி வணங்கணும். புதுமண தம்பதியர்கள் அவர்களுடைய கல்யாண மாலையை கொண்டு வந்து இங்க போடுவாங்க. இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம மனசுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு புத்துணர்ச்சி கண்டிப்பா வரும். காவேரி அம்மனை போற்றுவோம், நீர்நிலைகளை போற்றுவோம். எல்லோருக்கும் நன்மைகளை கிடைக்கணும். ஸ்ரீ அரங்கநாதனின் அருள் கிடைக்கணும். ரெங்கநாச்சியார் திருவடிகளே சரணம், காவேரி அம்மன் திருவடிகளே சரணம் என்று வணங்கிக் கொள்கிறேன். நன்றி.